வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 16வது மேட்ச் ஆன லக்னோ வெர்சஸ் நம்ம பங்காளி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். லக்னோ வெர்சஸ் மும்பை. இந்த மேட்ச் வந்து 4ஆம் தேதி நம்ம வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி 7:30 மணிக்கு வாஜ்பாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. லக்னோக்கு ஹோம் பிச்சா யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனான டியோல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அடிக்கிறோம். ஸோ டெய்லி அதுல அதிகமா கவனம் செலுத்திட்டு வர்றேன். நீங்களும் அதுல அதிகமா கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதுல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதனாலதான் வந்து குபேரால வந்து ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல அடிக்கடி சொல்றேன். அண்ட் ஸ்மால் லீக் டீமும் கண்டிப்பா பேக் டு வின்னிங் ட்ராக் உள்ள வரும். ஒரு சில பிளேயர்ஸ் அப்புறம் நம்ம எடுக்காத பிளேயருக்கு வந்து கேட்சப் மிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இதுலதான் நிறைய மிஸ் ஆகுது. பட் பரவாயில்ல, பார்ப்போம். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஆப்ல நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் அட்டகாசமா போயிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் XL11ல ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா நிறைய மேட்சுக்கு வந்து ஒரு பைக்குக்கான வின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட், ஐபோனு வின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க XL11 சைட்ல இருந்து. ஸோ ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்ஸ்டன்ட் விட்ராவல் எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால ஜாயின் பண்ணாதவங்க ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுப்பாங்க எல்லா மேட்சுக்குமே. அதுல பிளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஓகேவா இருக்கான்னு. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணி பிளே பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 6 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 5 மேட்ச் வந்து எல்எஸ்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ வந்து ஒரு மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஆச்சரியமான ரிசல்ட். ஹெட் டு ஹெட்ல ரொம்ப 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 பங்காளிஸ் வந்து வீக்கா தான் இருக்கிறாங்க. அண்ட் ஹை ஸ்கோர் 214, லோ ஸ்கோர் 101, ஹை ஸ்கோர் 196, லோ ஸ்கோர் வந்து 132. அண்ட் இன்னைக்கு இந்த வாஜ்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துல இருந்தே இந்த பிட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோர் வெனியூவா மாறிட்டு, அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் இந்த பிட்ச்ல சராசரி ஸ்கோரே ஒரு 130, 140 தான் அடிக்க முடியும். அதை அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இந்த பிச்சுமே ஒரு 180 வரைக்கும் நல்லா ஸ்கோர் போகுது, 190 வரைக்குமே ஸ்கோர் போகுது. குறையாம நீங்க 170 பிளஸ் இந்த பிட்ச்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுண்டரி லைனும் வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கு. ரொம்ப பெரிய பவுண்டரி லைன்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுலதான் போட்டிருக்கு பாருங்க, இதுல சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஹை ஸ்கோர் வெனியூனே சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்லா ஸ்கோர் வருது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த லக்னோ பிட்ச். அதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிட்சை வந்து மட்டமான பிச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட்லயே நமக்கு வந்து 70 மீட்டர், 77 மீட்டர், ஆஃப் சைடு லெக் சைடு பார்க்கும்போது 64, இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் போட்டோ வந்து கிடைக்கல லாஸ்ட் மேட்ச்க்கு, அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிச்சோட ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த சீசன்ல லக்னோ இதுல. அண்ட் 2வது பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 171. இப்போ எல்எஸ்சி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் வந்து இந்த பிட்ச்ல தான் நடத்தினாங்க. அதோட ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 170 பிளஸ் வந்திருக்கு. இன்னைக்கு எல்எஸ்சி வெர்சஸ் எம்ஐ மேட்ச்லயும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோர் வந்து ஒரு 170ல இருந்து 190 வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ஸ்கோரா இருக்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டுமே ஈக்குவலா தான் இங்க விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணாலும் ஃபாஸ்ட் கிட்ட இருந்து நீங்க குறையாம 7ல இருந்து 9 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர் கிட்ட இருந்தும் 4ல இருந்து 6 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய எல்எஸ்டி வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ஸ்கோர் பிளஸ் விக்கெட் ப்ரெடிக்ஷனா நம்ம பாக்குறோம். அடுத்ததா டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் லக்னோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஆடினதுனால அவங்களே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுல யாருக்காச்சும் டபுள் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பண்ட்டுக்கு மட்டும் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? வேற யாருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த டாப் 6ல வந்து இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஓப்பனிங் ஆடக்கூடியது மார்க்ரம், மிச்சல் மார்ஷ். மார்க்ரம் இந்த சீசன்ல ரொம்ப புவரான ஆவரேஜ் தான் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 20க்குள்ளதான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ மார்க்ரம் கிட்ட இருந்து நம்ம பெரிய லாஸ்ட் மேட்ச் 28 ரன் அடிச்சாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 12 ரன்ல கேட்ச மிஸ் பண்ணதை யாரும் பார்க்க மாட்டோம். அவருடைய பட் அவர் ஒரு நல்ல கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6-2-4 அடிச்சு 28 ரன் வந்துட்டாரு. இல்லைன்னா லாஸ்ட் மேட்சும் மார்க்ரம் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாரு. மோஸ்டா மார்க்ரம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வரும்போதுலாம் அவர்கிட்ட இருந்து நீங்க பெருசா ரன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 10-20 ரன் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆவரேஜா ஸ்கோர் பண்றாரு கடந்த 15 மேட்சை வச்சு பார்க்கும்போது. அதுவே பேட்டிங் செகண்ட் வந்தாரு அப்படின்னா மார்க்ரம் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஒரு 30+ ரன் வரைக்குமே நம்ம பேட்டிங் செகண்ட் வந்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சல் மார்ஷும் சேம் கேட்டகரி தான். இந்த சீசன்ல மிச்சல் மார்ஷ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த வெனிவ்லயும் பெருசா ஆடல. அவர் வந்து போன மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்குன்னு இந்த மேட்ச் டக் அவுட் ஆவார் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வந்தாருன்னா அவர் பேட்ல இருந்து ரொம்ப ரன்ஸ் வர்றது கிடையாது. பெரும்பாலான ஸ்கோர் வந்து அவருடைய ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ செகண்ட் பேட் பண்ணாருன்னா நான் கண்டிப்பா மிச்சல் மார்ஷோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் பேட்டிங் பண்ணா குறையாம 30-40 ரன் வரைக்கும் கூட அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு த்ரெட் மட்டும்தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே. இப்போ இன்னைக்கு வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார் இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும், கண்டிப்பா வந்து இந்த நம்ம நினைச்ச ஸ்கோரை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நிக்கோலஸ் பூரன் செம்ம ஃபார்ம். இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினதுல ஒருத்தான பிளேயர்னா அவரு தான். வேற ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அதிக காசு போனதுக்கு ஒருத்த ஆடல. அண்ட் நல்லா ஆடுறது வந்து நிக்கோலஸ் பூரன். இந்த சீசன்லயும் 63 ஆவரேஜ் அண்ட் 26 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுக்கறதுல நிக்கோலஸ் பூரன் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிஷப் பண்ட் இத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கி 3 மேட்ச்ல 17 ரன் அடிச்சு ஒரு மேட்ச்லாம் தோக்குறதுக்கு காரணமே அவரு தான். மொதல் மேட்ச் டிசிக்கு அகைன்ஸ்டா தோக்கும் போதும் அவரு தான் காரணம். வந்து ஈஸியான ஸ்டெம்பிட்ட விட்டார். லாஸ்ட் மேட்ச் வந்து பாருங்க அவரு வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. ஸோ தோத்த 2 மேட்சுக்குமே மெயின் காரணம் ரிஷப் பண்ட் தான். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா நான் ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். குறையாம வந்து ரிஷப் பண்ட் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தா வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ரிஷப் பண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தார் அப்படின்னா நான் குறையாம ஒரு 40+ ரன் வரைக்குமே நான் எதிர்பார்ப்பேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 20 ஒரு 30 ரன் வரைக்குமே நான் கண்டிப்பா இன்னைக்கு ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் ரிஷப் பண்ட் வச்சிருக்காரு. அதையும் நம்ம நோட் பண்ணணும். டேவிட் மில்லர் போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தானே செகண்ட் பேட்டிங் இருந்தானே எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. இந்த ஆவரேஜ் எனக்கு வந்துடும். ஒரு 20-25 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய டேலண்டடான ஒரு பிளேயர் அப்படின்னா அது வந்து டேவிட் மில்லர் தான். பதோனி இந்த சீசன்ல 17 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா டப்புன்னு வந்து 10 ரன் அடிப்பாரு, 20 ரன் அடிப்பாரு, ஒரு 30 ரன் அடிக்கலாம், இந்த மாதிரி அடிக்கலாம். ஆனா செகண்ட் பேட்டிங் வரும்போது அவருடைய ஹை ஸ்கோர் ஒரு 70, 60, 80 இந்த மாதிரியான பெரிய ஸ்கோர் வர்றது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. சின்ன சின்ன கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோர்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. இதுதான் பதோனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸா இருக்குது. ஸோ லாஸ்ட் 15 மேட்ச் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் சொல்றோம். அடுத்ததா அப்துல் சமாட் அவர் மட்டும்தான் பேட்டிங் லைனப்ல இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை. ஸோ அப்துல் சமாட் சேம் டேவிட் மில்லர் மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆவரேஜ் நல்லா வச்சிருக்கிறாரு. இந்த வெனிவ்லயும் சூப்பர் ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 20 ஒரு 30 ரன் வரைக்கும் அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கரெக்டா அமைஞ்சதுன்னா ஒரு 16வது ஓவர் உள்ள வர்ற மாதிரி இருந்தா கூட இந்த 20+30 ரன்னை வந்து கண்டிப்பா வந்து சமாட் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. அப்துல் சமாட் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. மீதி எல்லாமே பவுலிங் ஆப்ஷன். யாரெல்லாம்? சதுல் தக்கர், பிஷ்னாயி, ரதி, அடுத்து கான், ஆவேஸ் கான், சரி இது வந்து சித்தார்த் மணிமாறன். ஐயோ இனி இதுக்கு என்ன வச்சு செஞ்சிருவாங்களே கமெண்ட்ல. எப்படியோ தெரியாம டைப் பண்றதுல மிஸ் ஆயிடுச்சுன்னு அவ்வளவுதான், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத எல்லாரும் வந்து நீங்க கமெண்ட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் சதுல் தக்கர், பிஷ்னாய், ரதி, அடுத்து கானு, அடுத்து வந்து மணிமாறன். ஸோ இது 5 பேர் தான் ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறாங்க. இதுதான் உங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஏன்னா 7 பேட்டிங் லைனப்லாம் வச்சு ஆடணும்னு இல்லவே இல்லை. பவுலிங் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜிடிலாம் பாருங்க ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஃபுல்லா பவுலிங் இறக்குறாங்க. ஏன்னா பவுலிங்கை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆப்போனன்ட் டீமை உடச்சிட்டீங்க அப்படின்னா
பேட்டிங் கூட 2 பிளேயர்ஸ் நல்லா ஆனா கூட வின் பண்ணிடலாம். ஸோ பவுலிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கண்டிப்பா தேவை. பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு இவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷதுல் தக்கர் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 6 விக்கெட், பிஷ்னாய் 3 மேட்ச்ல 3 விக்கெட், ரதி 3 மேட்ச்ல 5 விக்கெட், ஆவேஸ் கான் 2 மேட்ச்ல 1 விக்கெட், சித்தார்த் மணிமாறன் 2 மேட்ச்ல 2 விக்கெட். ஸோ எல்லாருமே காமனா ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. பட் ஷதுல் தக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மினிமம் 1ல இருந்து நீங்க 2 விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறைஞ்சது 1 விக்கெட். ஸோ 1 விக்கெட் எடுத்தாலே ஒரு 25 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல இருந்தது. அந்த விக்கெட் வந்து எல்பியில போல்ட் ஆக்கினா ஒரு 8 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி குறையாம வந்து நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாலும். பிஷ்னாய் வந்து நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட பஞ்சாப் அகைன்ஸ்டா செகண்டா பவுல் பண்ணாரு. ஆனா அடி வச்சு செஞ்சுட்டாங்க. பட் அது வந்து மேட்ச் வந்து முடிஞ்சு போன மேட்ச்ங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்டே அடிச்சிட்டாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதுவே மேட்ச் வந்து நல்லா க்ளோஸா போய்கிட்டே இருக்கும்போது பிஷ்னாய் பால்ல விக்கெட் விடுவாங்க. 1ல இருந்து 2 விக்கெட் வந்து செகண்ட் பவுல் பண்ணாருன்னா பிஷ்னாய் கிட்ட இருந்து அதிக விக்கெட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ரதி போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா இந்த சீசன்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. 3 மேட்ச்ல 12 ஓவர் கம்ப்ளீட்டா அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல பவுல் பண்றாரு. 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஸ் கான் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவரு தான் அந்த டெத்துல கடைசி 4 ஓவர்ல 2 ஓவர் வருது அவருடையது. அப்போ அந்த டைம்ல விக்கெட் விடுவாங்க. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சித்தார்த் மணிமாறன் மோஸ்டா இவருடைய விக்கெட் எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போதெல்லாம் மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் 2ல இருந்து 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம் நீங்க சில டைம்ல வந்து. அதனால சித்தார்த் மணிமாறன் நம்ம தமிழ்நாடு டிஎன்பி எல்லாம் ஆடி இருக்காரு. டிஎன்பிஎல் எல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிக விக்கெட் எடுத்தாரு. இப்போ ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 10க்கு 7 மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10க்கு 3 மேட்ச் தான் வந்து விக்கெட்டே எடுத்து கொடுக்குறாரு. அடுத்ததா நம்ம பங்காளிஸ் எம்ஐ டீம். எம்ஐ வந்து நான் நல்ல ஒரு மீட் பார்த்தேன் நண்பா. ஸோ அதை வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்றேன். நல்லா இருக்குது. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அப்போ எம்ஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து வெயிட்டான டீம் இல்லடா, நம்ம எம்ஐ தாண்டா இருக்கிறதுல கேவலமான டீம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்தது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்சிபி வெயிட் இல்லடா, சிஎஸ்கே டீம் தான் வந்து இருக்கிறதுல மொக்க டீம், அதனால ஆர்சிபி நம்மள வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்தது. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்சிபி வெயிட்டான டீம் இல்லடா, நம்ம சாரி ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி நடக்கும்போது ஆர்சிபி வந்து வெயிட்டான டீம் இல்ல, ஜிடி தான் வெயிட்டான டீம், அதனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 டீமுமே அவங்கவுங்க ஃபேனுக்குள்ள பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆர்சிபி தான் வந்து இன்ஸ்டால அதிக ஃபாலோவர்ஸ். ஐயோ தாங்க முடியல ஆர்சிபி ஃபேன்ஸோட இது. ஸோ நல்லா இருக்கு, இந்த மாதிரி சண்டை போட்டா கூட பரவாயில்ல. பட் பிளேயர்ஸை வச்சு விராட் கோலி அவன் அடிச்சானா இவன் அடிச்சான், ரோஹித் சர்மா என்ன பெரிய இவனா, டோனி என்ன பெரிய இவனா, விராட் கோலி என்ன, எல்லாருமே அவங்கவுங்க இதை வந்து அவங்க நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அவங்கவுங்க சிஎஸ்கே டீம்ஸ் கொடுத்துருக்காரு. விராட் கோலிலாம் ஒத்தமேனா ஆர்சிபிக்கு அத்தனை வருஷம் போராடுறாரு, கப்பு கிடைக்கல, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர பிளேயர்ஸை பர்சனலா அட்டாக் பண்றது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அந்த மீம் பார்த்தேன், அதனால நல்லா இருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் ரோஹித் சர்மா ரிக்லெக்டட். ரோஹித் சர்மாவுக்கு இந்த சீசன் எடுக்கவே இல்லை, செல்ஃப் எடுக்கவே இல்லை. 3 மேட்ச் ஆகி 21 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. பட் எந்த மேட்ச் வந்து அவரு பிளாஸ்ட் ஆக போறாருன்னு தெரியாது. அதனால தயவு செஞ்சு 10 டீம் போட்டு கிராண்ட் லீக் டீம் போடுறீங்களா, ஒரு டீம்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. அதுவும் பெரும்பாலுமான ஹை ஸ்கோர் வந்து ரோஹித் சர்மா செஞ்சுரி ஒரு 80 ரன் 70 ரன்லாம் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது தான் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்திருக்கு. அதுக்குன்னு இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பண்றாருன்னா ரோஹித் சர்மாவை கேப்டனா போட மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் கேப்டனா போடுங்க. வந்தா வருது, போனா போயிட்டு போகுது, எப்படினாலும் தோக்க போறது. ரோஹித் சர்மா போட்டு தோத்தா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கலாம். அப்படி உள்ளவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரிக்லெட்டனுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனால அவருக்கு வந்து அட்வான்டேஜ். லாஸ்ட் மேட்ச் கூட சொன்னேன், போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ஆடுவார். குறைஞ்சது ரிக்லெட்டன் இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க ஆப்போனன்ட் டீம்ல இனிஷியல்ல பெருசா பயங்கரமா ஸ்பெல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எல்லாம் இல்ல, அதனால கண்டிப்பா ரிக்லெட்டன் வந்து இந்த ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. அவருடைய ஆவரேஜும் அப்படிதான் இருக்கு. வில் ஜாக்ஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 2 ஓவர் கிட்ட பவுல் பண்றாரு.
அது ஆப்போனன்ட் டீம்லயும் இன்னைக்கு அவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு கண்டிப்பா. நிக்கோலஸ் பூரனே, ரிஷப் பண்ட், மில்லர்ஸ் சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ மேக்சிமம் 2 ஓவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். விக்கெட் எடுக்கிறாரா இல்லையா நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. பாருங்க இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே அகைன்ஸ்டா. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ண பிட்ச்ல இந்த பிச்சும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. சூர்யா, திலக் இந்த 2 பேருமே பேட்டிங்ல குறைஞ்சது 25ல இருந்து 35 ரன் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸ். அதுக்குன்னு ஒரு 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 மேட்ச் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அவங்க கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் வந்து அவங்களும் மனுஷங்க தானே, ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் வந்து ஃபெயிலியர் ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த சீசன்ல 2 பேரோட ஆவரேஜும் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்கு. இந்த வெனியூல தான் கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்கிறாங்க 2 பேரும். அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். இந்த சீசன் நல்லா ஆடி இருக்கிறாங்க, 2 பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா இந்த வெனியூல நம்ம சூர்யாவோட ஆவரேஜ் 8, திலக்கோட ஆவரேஜ் 7. ஸோ அதை கொஞ்சம் நீங்க கவனமா நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து 25ல இருந்து 35 2 பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது எப்பவுமே, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரா, செகண்ட் பேட் பண்ண வர்றாரா, கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எப்பெல்லாம் ஹர்திக் ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் 100% அவர் ட்ரீம் டீம்ல வர்றாரு ஃபேண்டசில. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கு ஒரு 25 பாயிண்ட் வைங்க. செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி வந்தாரு அப்படின்னா டீம் கொஞ்சம் சொதப்புவாங்க. எல்லா மேட்சும் மும்பை வின் பண்ணிட மாட்டாங்க. ஸோ சொதப்பும் போது ஒரு குறைஞ்சது ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அதுக்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட வாங்கிடுவாரு. ஸோ ஒரு 30ன்னே வச்சுக்கோங்க. அது போக அவரோட பிளேயிங் லெவன் எல்லாம் சேர்ந்து ஒரு 60ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட் ஈஸியா ஹர்திக் பாண்டியாவால வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல வர்ற மாதிரி வந்தாருன்னா 85% ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா நமந்தீர். ஸோ இதுலயும் மாத்திரும், இதுக்கும் பிறகு வச்சு செஞ்சிருவீங்க நமந்தீர். ஸோ நமந்தீர் இந்த சீசன்ல நல்லாவே ஆடுறாரு. ஸோ குறிப்பா நமந்தீர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல தான் அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வருது. அப்புறம் அஸ்வினி குமார், அப்புறம் வந்து சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்டே, புதூர். ஸோ இவங்களுடைய 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து பக்காவா இருக்கு. 6வது ஆப்ஷன்ல ஹர்திக் பாண்டியா, 7வது ஆப்ஷன்ல தான் வில் ஜாக்ஸ் இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும். இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது தீபக் சகாரி, ட்ரெண்ட் போல்டே, அஸ்வினி குமார். அந்த பவர் பிளேல இந்த 3 பேரோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கும். அஸ்வினி குமார்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஏன் அந்த கம்போஜ் பையனெல்லாம் எடுத்து விளாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பிளேயர்லாம் பாருங்க, லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண காரணமே கேகேஆர் 1 சைடா உடச்சு விட்டாரு. அவ்வளவுதான், ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது காரணம் இவரு தான். ஸோ அது எவ்வளவு பெரிய ரிசல்ட். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிளேயரை வந்து ட்ரை பண்ணலாம். அந்த சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல கூட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தா இந்த சின்ன பையன் முடிச்சு விட்டுருப்பான். அதனால சின்ன சின்ன பிளேயர்ஸ் நம்புறது கொஞ்சம் நல்லது. சிஎஸ்கேவும் கொஞ்சம் பாடம் கத்துக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். சும்மா அதே பழைய பிளேயர்ஸ் வச்சு ஆடிக்கிட்டு என்னத்தை கண்டோம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே இறக்கினா நல்லா இருக்கும். அண்ட் சாண்டர் போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் நான் எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அஸ்வினி குமார் பெருசா நிறைய மேட்ச்ல ஆடல, பட் இன்டர்நேஷனல் இந்த இப்பதான் டொமஸ்டிக் எல்லாமே ஆடிட்டு இருக்காரு. பெரும்பாலான விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து அவருக்கு வருது அந்த டொமஸ்டிக் லீக்லாம். தீபக் சகார்கிட்ட இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வருது. ட்ரெண்ட் போல்ட் வந்து போத்ல இருந்துமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 1 விக்கெட் வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. புத்தூர்லாம் ரீசெண்டான பவுலர்ஸ் தான். சும்மா ஊர்காட்டுல நம்மள மாதிரி விளையாண்டுட்டு இருந்த பிளேயருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி கொடுத்து விளையாட வச்சாச்சு. அண்ட் இப்போ நம்மளுடைய ஹெட் டு ஹெட் இந்த ஸ்மால் லீக் வந்து எல்லாமே கரெக்டா தான் போகுது. ஏதாச்சும் ஒரு சில பிளேயர்ஸ்ல வந்து மிஸ் ஆயிடுது. அதை நீங்களும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஷதுல் தக்கர், சூர்யா, திலக்கு, ரிக்லட்டன், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட் இந்த 9 பிளேயர் காமனா எல்லாருக்குமே இருப்பாங்க. 10வது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணுவாங்க. 11வதா வந்து தீபக் சகார், இல்ல அப்படின்னா இந்த இடத்துல அஸ்வினி குமார். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதுல யாரை நம்ம பெர்ஃபெக்டா சூஸ் பண்றோமோ அவங்க தான் வின் பண்றாங்க. அது ஒண்ணுதான் கடுப்பா இருக்கு. நம்ம செலக்ட் பண்ற பிளேயருக்கு வந்து தப்பு கேட்ச விட்டுருவாங்க. அப்புறம் அவன் வந்து ஒரு 30-40 ரன் அடிக்கிறது. அப்புறம் சோலி முடிஞ்சு, அவ்வளவுதான், ஒன்றும் பண்றது முடியாது. நிக்கோலஸ் பூரன், ரிக்லட்டன், ஹர்திக் பாண்டியா, ஸ்கை இந்த 4 பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. குறிப்பா ஹர்திக்கு வந்து
ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பவுல் பேட் போத் இன்னிங்ஸ்லயுமே கொடுக்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிக்கோலஸ் பூரனுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா லக்னோல இருந்து நிக்கோலஸ் பூரனுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 டீம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதே போல ரோஹித் சர்மாவுடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. அதனால கண்டிப்பா ஒரு கேப்டன் கொடுங்க. பிளாஸ்ட் ஆயிட்டார் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடுவார், இல்லைன்னா டக் அவுட் தான், 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போயிட்டே இருப்பாரு வரக்காமே அப்படின்னு சொல்லி. பட் ஒரு டீம்லயாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண வந்தாங்கன்னா மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் இந்த 3 பேருமே செகண்ட் பேட்டிங்ல தான் ஒரு கன்சிஸ்டன்சியா 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்காலும் கவலை இல்லை, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் கவலை இல்லைங்கிறதுல மில்லர், அப்துல் சமான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னிங்ஸ் சொன்ன மாதிரி இருந்தாலும் 20 to 30 ரன் அடிக்கிறாங்க 2 பேருமே. அதே போலதான் ரிக்லட்டன், சூர்யா, திலக் இவங்க எல்லாருமே ஒரு 25ல இருந்து 35 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி ஸ்கோர் பண்றாங்க. இப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி சதுல் தக்கர் மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சாண்டர் இவங்க நல்லா பண்றாங்க. அதே போல குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ற மாதிரி வந்ததுன்னா பிஷ்னாய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெரும்பாலான விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வருது. தீபக் சகார், புத்தூர் இந்த 2 பேருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா நான் ரோஹித் சர்மா புதூருக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன் சைடா ஸ்வீப் ஆகும், இல்ல ஒன் சைடா லாஸ் ஆகும். ரிஷப் பண்ட், ஆவேஷ் கான் அதே போலதான். ரிஷப் பண்ட் தொடர்ந்து ஃபிளாப் 3 மேட்ச், ரோஹித் சர்மா தொடர்ந்து 3 மேட்ச் ஃபிளாப், ஆவேஷ் கான் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட். புதூர் ஓகே டீசெண்டா ஓரளவுக்கு எடுத்துக்கணும். இந்த 3 பேருமே கண்டமணிக்கு ரிஸ்க். ட்ரை பண்ண விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் 2 விதமான காம்போட ட்ரை பண்ணிருக்கோம். நீங்களும் உங்களுடைய கிரிக்கெட் ஐடியாவை யூஸ் பண்ணி ஸ்மால் லீக் டீம் போடுங்க, அப்பதான் வந்து வின் பண்ணுவீங்க. அண்ட் நிக்கோலஸ் பூரன், ரிக்லட்டன், சூர்யா, மிச்சல் மார்ஸ், திலக், ஹர்திக், மார்க்ரம், வில் ஜாக், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், சதுல் தக்கர் இது வந்து ஒரு காம்போ. இதை பாருங்க, நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் மோஸ்டா ரிஷப் பண்ட் எடுக்க மாட்டாங்க ஃபிளாப்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஷப் பண்ட்டை தூக்கிட்டு வரலாம். அண்ட் ரிக்லட்டன், சூர்யா, மிச்சல் மார்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா. நிறைய பேர் வந்து திலக், சூர்யா இந்த காம்போட வருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூர்யா, ரோஹித் சர்மா வச்சு ரிஸ்க் எடுப்பாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சதுல் தக்கர், புதூர் நிறைய பேர் வந்து தீபக் சகாருக்கு பதிலா இந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு அவருக்கு. அண்ட் ஆவேஷ் கானும் வந்து எடுப்பாங்க. குறிப்பா ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்போவும் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய ஃபைனல் டீம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் அது ஜஸ்ட் ஒரு டெமோ டீமா எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு சில பிளேயரை வந்து உங்களுக்கு தோதா இருக்கிற பிளேயரை வந்து மாத்தி பிளே பண்ணுங்க. ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் இவ்வளவு வின் பண்ண இவ்வளவு தோத்தேன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நீங்க வின் பண்ண அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து அதிகமா கட்டி இது பண்ணிடுவாங்க. நீங்க தோத்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா அது டிமோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்க பர்சனலா நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. வின்னர் லாஸ் நீங்களே வச்சுக்கோங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா இருக்கு, இல்ல ப்ரோ இன்னைக்கு ரோஹித் சர்மா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு, நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடலாம் ஒரு ஆளு. இல்ல உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ரோஹித் சர்மா நீங்க ட்ரை பண்ண வேணாம் ப்ரோ வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்னைக்கு வந்து நீங்க வந்து சதுல் தக்கருக்கு ஒரு கேப்டன் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டப்புனு இந்த மேட்ச் பார்த்தோன்னே ஒரு கருத்து வரும். அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ஏதாச்சும் ஐடியா இருந்தா எனக்கும். ஸோ வீடியோவை வந்து லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.